ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா த பாய் சீசன் 5 ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட வேற லெவல் சாக்கா இருக்கு. இப்போ அமெரிக்கா டோட்டலாவே நம்ம ஹோம்லேண்டர் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம ஸ்டார்லைட் மாறு வேஷத்துல போய் வாட் 7 மீட்டிங்ல ஃப்ளைட் 87 வீடியோவை லீக் பண்றான். ஹோம்லேண்டரோட ரியல் பேஸ் உலகத்துக்கு இப்போ தெரிய வருது. ஹோம்லேண்டர் இதனால செம்ம கான்ல இருக்கான். ஹியூகி, பிரெஞ்சு, எம்எம் 3 பேரும் ஃப்ரீடம் கேம்ப்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் பொதுவெளியில வச்சு கொன்னு புச்சரையும் ஸ்டார்லைட்டையும் வெளியே கொண்டு வர ஹோம்லேண்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கான். புச்சர், ஸ்டார்லைட், கிமிகோ இவங்க 3 பேரும் திரும்பவும் டீம் அப் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட். ஹோம்லேண்டர் யோகியை கொல்ல பார்க்குறான். அந்த டைமில் ஏ ட்ரெயின் வந்து அதை தடுத்து நிறுத்தி யோகியை காப்பாற்றிட்டு ஹோம்லேண்டர் எடுத்து தப்பிச்சு போகும்போது திரும்பவும் ஹோம்லேண்டர் கிட்ட மாட்டிக்கிறான். ஹோம்லேண்டர் அவன் கையாலேயே அவனை கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். சீசன் ஆரம்பமே ரத்தமும் சதையுமும் அதிரடியாக இருக்குது. அடுத்த எபிசோட் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். த பாய் சீசன் 5 எபிசோட் 2 வேறு லெவலில் இருந்துச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்காக ஏ ட்ரெயினோட இறுதி சடங்கு நடக்குது. ஆனால் பெரிய சாக்கு என்னென்னா சோல்ஜர் பாய் இஸ் பேக். புச்சரை பிடிக்க ஹோம்லேண்டர் அவங்க அப்பா சோல்ஜர் பாயை ரிலீஸ் பண்ணி விடுறான். ஆனால் புச்சர் அந்த பாய்ஸ் டீம் ஒரு சீக்ரெட் லேபில் சூப் கிளிங் வைரஸை ரெடி பண்ணுறாங்க. இதை டெஸ்ட் பண்ண ராக் ஹார்ட்னு ஒரு 30,000 எல்பிஎஸ் வெயிட் இருக்க ஒரு சூப்பை சூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் சோல்ஜர் பாய் புச்சரை பிடிக்க தேடி வந்துடுறான். புச்சருக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, இதை ஏன் சோல்ஜர் பாய் மேலே டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பிளான் போடுறான். புச்சர் வச்ச ட்ராப்பில் சோல்ஜர் பாய் வந்து மாட்டிக்கிறான். ஹியூகியும் பிரெஞ்சியும் வைரஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ராக் ஹார்டு வெடிச்சு சதறான். சோல்ஜர் பாயும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். ஆனால் சாக்கு என்னென்னா எபிசோடோட எண்டிங்கில் சோல்ஜர் பாய் செத்துட்டான்னு நினச்சான். அங்கே தான் ட்விஸ்ட். அவன் பாடி பேக்ல இருந்து எந்திரிச்சு உட்காடுறான். அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், த பாய் சீசன் 5 எபிசோட் 3 ரிலீஸ் ஆயிருச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கே ரத்தம் தெரிக்குது. ரஷ்யாவில் இருக்க ஒரு சீக்ரெட் சிஐஏ பேஸில் நம்ம ராயன் என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்க மொத்த ஸ்குவாடையும் போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் வாட்டில் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. சோல்ஜர் பாயை அஃபீஷியலாக த 7ல் திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம்லேண்டர் ஸ்டேஜில் சோல்ஜர் பாய் தான் என்னோட ரியல் அப்பான்னு ரிவீல் பண்ணி மொத்த அமெரிக்காவையும் ஷாக்காக்கிட்டான். இப்போ மெயின் ட்விஸ்டே V1 தான். சோல்ஜர் பாய் வைரஸ்லேருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியுமா? அவனோட பிளட்ல V1ங்கிற ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் பி இருக்குது. இது ஹோம்லேண்டர் கையில் கிடச்சா அவன் சாவே இல்லாதவனாக ஆயிடுவான். இதை தெரிஞ்ச புச்சர் அண்ட் த பாய்ஸ் டீம் இப்போ அந்த V1 தேடி போகிறாங்க. ஹோம்லேண்டருக்கு முன்னாடி நாம் அதை கண்டுபிடிக்கணும்னு. கிளைமேக்ஸில் ராயன் ஹோம்லேண்டர் கிட்ட அவனோட அம்மாவை பற்றி கேட்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஹோம்லேண்டர் கோவத்தில் ராயனை ப்ரூட்டலாக அடி பொழக்கிறான். இதோட ராயன் அண்ட் ஹோம்லேண்டரோட பாண்ட் மொத்தமாக பிரேக் ஆகுது. அடுத்த எபிசோட் 4ல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஏ காய்ஸ், த பாய் சீசன் 5 எபிசோட் 4 ரிலீஸ் ஆயிருச்சு. ஹோம்லேண்டர் தன்னை ஒரு கடவுளாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஃபயர் கிராக்கர் மூலமாக ப்ரொபகண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு தன்னை விளம்பரம் பண்ண சொல்கிறான். அதே டைமில் புச்சர் அண்ட் த பாய்ஸ் டீம் ப்ளஸ் ஹோம்லேண்டர் அண்ட் சோல்ஜர் பாய் எல்லாரும் V1 தேடி போர்ட் ஹார்மனிக்கு போகிறாங்க. V1 கிடச்சா ஹோம்லேண்டரை யாராலையும் அழிக்க முடியாது. அங்கே போனால் தான் தெரியுது, அங்கே இருக்க ஃபங்கஸ்னால் வர நச்சு காற்றுனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெஞ்சியை மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணல. அதே டைமில் சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டரை ஒரு யுரேனியம் வால்ட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு V1 கண்டுபிடிச்சி அழிக்க போகிறான் சோல்ஜர் பாய். ஆனால் ஹோம்லேண்டரோட பவர் அந்த வால்ட்டுக்குள்ளே சுத்தமாக வேலை செய்யலை. பிளாக் நயர் நம்ம நேற்று வரைக்கும் அவன் ஒரு ஹோம்லேண்டரோட க்ளோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் வேறு யாரும் இல்லை, சீசன் 4ல் பார்த்தா அதே ஆக்டர் தான். மெத்தேட் ஆக்டிங் பண்ணுறதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. வாட் அ ஜோக் மேன். கிளைமேக்ஸில் அந்த இடத்துல V1 இல்லைன்னு தெரிய வருது. பாம் சைட்டுங்கிற சூப் கிட்ட தான் V1 இருக்குன்னு ஒரு க்ளூ மட்டும் கிடைக்குது. ஃபைனல் சீசன் ரொம்ப ஃபயராக போகுது. நெக்ஸ்ட் வீக் எபிசோட் 5ல் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹே காய்ஸ், த பாய் சீசன் 5 எபிசோட் 5 ரிலீஸ் ஆயிருச்சு. ஹோம்லேண்டர் அண்ட் சோல்ஜர் பாய் 2 பேரும் V1 தேடி மிஸ்டர் மாரத்தான் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சூப்பர் நேச்சுரல் ஸ்டார் மிஸ் கோலின்ஸ் மால் கெமிக்கலாக வந்திருக்கான். லிட்டலாக இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி. பட் கிளைமேக்ஸில் வேற லெவல் ரத்தம் தெரிக்குது. மிஸ்டர் மேரத்தான் அண்ட் மால் கெமிக்கல் 2 பேரும் ஹோம்லேண்டரை போட்டுத்தள்ள பிளான் பண்ணுறாங்க சோல்ஜர் பாய் கூட. பட் சோல்ஜர் பாய் திடீர்னு ட்விஸ்ட் கொடுத்து ஹோம்லேண்டர் பக்கம் நின்று எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். மிஸ்டர் மேரத்தான் மூலமாக அந்த V1 பாம் சைட் கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. சைடில் ஃபயர் கிராக்கருக்கு ஒரு பெரிய எண்டு கார்டாக போட்டாங்க. ஹோம்லேண்டரை கார்டாக மாற்றின ஃபயர் கிராக்கர் ஒரு சுச்சுவேஷனில் அவள் மேலே டவுட் வந்து டென்ஷனான ஹோம்லேண்டர் அவளை போட்டு தள்ளிடுறான். இன்னொரு பக்கம் சிஸ்டர் சேஜ் ஹியூமன் ஸ்வீஸ் சூப்ஸ்குள்ளே ஒரு ஓல்டு வேற கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹே காய்ஸ், த பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 6 ரிலீஸ் ஆயிருச்சு. லாஸ்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுட்டாங்க. இந்த எபிசோடில் ஹோம்லேண்டரும் த பாய்ஸ் டீமும் V1 தேடி போகிறாங்க. புச்சர் அண்ட் த பாய்ஸ் டீம் பாம் சைட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பாம் சைட்டை வர வைக்க அவனோட ஓல்டு லவர் கிட்ட போகிறாங்க. ஆனால் அவன் பாம் சைட் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அந்த டைம்ல சேஜ் வந்து பாய்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்றான். அவ லவ்வரையே ட்ராப்பா வச்சு பாம் சைட்டை வர வைக்க ஒரு பிளான போடுறாங்க. அதே டைம்ல த டீப் அண்ட் நாயர் இன்னொரு பக்கம் டீப் ஒரு ஆயில் பைப் லைனை ப்ரொமோட் பண்றான். ஆனா நாயர் அந்த பைப் லைனை பிளாஸ்ட் பண்ணி கடல்ல ஆயில கலக்க விட்டுறான். இதை தெரிஞ்ச டீப் கோவத்துல பிளாக் நாயரை போட்டு தள்ளிடுறான்.
த பாய்ஸ் டீம் அந்த சேஜ் செட் பண்ண ட்ராப்ல வந்து மாட்டிக்கிறான் நம்ம பாம் சைட். அவங்கிட்ட இருந்து V1 வாங்க புச்சர் அண்ட் த பாய்ஸ் டீம் போராடுறாங்க. அந்த டைம்ல சோல்ஜர் பாய் என்ட்ரி கொடுத்து பாம் சைட் கிட்ட அந்த V1 வாங்கிடுறான். ஃபைனலா ஹோம்லேண்டரும் சோல்ஜர் பாயும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் அந்த V1 சோல்ஜர் பாய் அழிச்சிருவான்னு தான் நினைச்சோம். அங்கதான் ட்விஸ்ட். சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டருக்கு அந்த V1 கொடுத்துறான். இனி ஹோம்லேண்டரை யாராலையும் அழிக்க முடியாது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹே கைஸ், த பாய் சீசன் 5 எபிசோட் 7ல மொத்த ஸ்டோரியும் தலைகீழா மாறிடுச்சு. ஹோம்லேண்டர் இப்ப அமெரிக்கா பிரசிடென்ட்டை போட்டு தள்ளிட்டு அவனை ஒரு காடா அறிவிச்சுட்டு த 7 குரூப்பை கடைச்சிட்டு டோட்டலா ஒரு ஹிட்லராகவே மாறி நிக்கிறான். இன்னொரு பக்கம் சேஜும் பிரெஞ்சியும் சேர்ந்து சோல்ஜர் பாயோட ரேடியேஷன் பவர்ஸ் ரீக்ரியேட் பண்ண யுரேனியமை வச்சு கிமிக்கோ மேல ஒரு டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சோல்ஜர் பாயை ஹோம்லேண்டர் திரும்பவும் ஐஸ் பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணிடுறான். அதே டைம்ல நம்ம புச்சரும் ஹியூகியும் 2 பேரும் சைனாப்ஸ் அப்படிங்கிற டேஞ்சரான சைக்கிக் சூப்பை ஃபேஸ் பண்றாங்க. இந்த எபிசோடோட பெரிய சாக்குனா நம்ம பிரெஞ்சியோட மரணம் தான். கிமிக்கோவையும் மற்றவங்களையும் ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து காப்பாத்த ஹோம்லேண்டர் கையால செத்து போறான் நம்ம பிரெஞ்சு. கிமிக்கோவுக்கு அவன் கொடுக்குற அந்த லாஸ்ட் கிஸ் அண்ட் எண்டிங் சீன் பார்க்க ரொம்ப எமோஷனலாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபினாலே எபிசோட்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? த பாய்ஸ் சீரிஸ் கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு உருட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. வாங்க ஃபினாலேல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம உலக மக அறிவாளி சிஸ்டர் சேஜ் கிமிக்கோவை வெறுப்பேத்தி அவளோட செஸ்ட் பிளாஸ்ட்ல மாட்டி மொத்த அறிவையும் இழந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு சாதாரண ஆளுன்னு ஒர்லாண்டா தீம் பார்க்குக்கு டூர் கிளம்பிட்டா. அடுத்து நம்ம மீன் நண்பன் டீப் ஸ்டார்லைட் இவனை கடலுக்குள்ள தூக்கி போட்டு அங்க இருக்க ஆக்டபஸ் சுறான்னு எல்லா மீனும் சேர்ந்து இவனை போட்டு தெரியுது. கடைசியில மீனுக்கு இரையானா நம்ம மீன் ராஜா. மெயின் மேட்டர் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு நடக்கிற ஃபைனல் பேட்டில்ல கிமிக்கோவோட செஸ்ட் பிளாஸ்ட்ல மாட்டி ஹோம்லேண்டருக்கு பவர்ஸ் எல்லாம் போயிருது. அதுக்கப்புறம் புச்சர் ஹோம்லேண்டர் போட்டு பொலன்னு பொளந்து ஹோம்லேண்டர் சின்ன குழந்தை மாதிரி கெஞ்ச விட்டு புச்சர் அவனோட கடப்பாறையை வச்சு மண்டையை பொளந்து கொல்றான். ஆனா அதோட நிறுத்தாம புச்சர் சைக்கோ ஆகி எல்லா சூப்ஸையும் வைரஸை வச்சு கொல்ல பார்க்க நம்ம அப்பாவி ஹியூகி வேற வழி இல்லாம புச்சரை போட்டு தள்ளிடுறான். லாஸ்ட்ல நம்ம பாய்ஸ் டீம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஜாலியா செட்டில் ஆயிட்டாங்க. அதோட எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த எண்டிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா இல்ல மொக்கையா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.